வடலூர் சத்தியஞான சபை 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடினேன் என்று கருணையின் உயரிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர் ராமலிங்க அடிகளார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும், உணவே மருந்து என்ற உணவு ஒழுங்குமுறையை பின்பற்ற வேண்டும் என அவர் போதித்தார். யாரும் பசியால் உயிரிழக்கக்கூடாது என்ற பேருணர்வால் சன்மார்க் சங்கத்தை நிறுவி நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் அரிய முறையை உருவாக்கினார். இத்தகைய தியாகமும் கருணையும் நிறைந்த வாழ்வினாலேயே அவரை அடியவர்கள் அன்புடன் வள்ளலார் என அழைக்கின்றனர். இறைவனுக்கு உருவமில்லை, அவர் ஜோதி வடிவானவர் என அனைவருக்கும் போதித்த வள்ளலார் கடலூர் மாவட்டம் வடலூரில் அவதரித்தார். இறைவனுடன் ஜோதியாக கலந்த புனித தினமே தைப்பூச திருநாள் ஆகும். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் நடைபெறவுள்ள 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வள்ளலார் பெருமான் நிறுவிய இந்த சத்தியஞான சபையில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளில் ஜோதி தரிசன பெருவிழா பக்தர்களின் பேரார்வத்துடன் நடத்தப்படுகிறது. விழா நிகழ்ச்சி விவரம்: ஜனவரி 24 முதல் 26 வரை தர்மசாலையில் மகாமந்திரம் ஓதுதல். ஜனவரி 27 முதல் 30 வரை ஞான சபையில் இரு அருட்பா முற்றோதல். ஜனவரி 31 கொடியேற்ற விழா. பிப்ரவரி 1 தைப்பூச ஜோதி தரிசனம். அன்று மொத்தம் 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி அருள் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும். தரிசன நேரங்கள்: காலை 6 மணி, காலை 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி. மறுநாள் பிப்ரவரி 2 காலை 5:30 மணி. இந்த புனித தரிசனத்தில் கலந்து கொண்டு அருள்ஜோதி வள்ளலார் அருளை பெற அனைவரையும் அழைக்கின்றோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.